எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜெனிடன். பெரியகல்லாறு இன்ஃபோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் சோரத்தில் இருக்கிற அந்த பேஜை எப்படி கஸ்டமைஸ் பண்றது பார்க்க போறோம். அதாவது ஒரு பேக்ரவுண்டை எவ்வாறு கஸ்டமைஸ் பண்றது பார்க்க போறோம். நான் கூகுள் சோரத்தில் போறேன். கூகுள் சோரத்தில் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆக கீழ்ப்பகுதியில் கஸ்டமைஸ் என்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்காங்க. அதை கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் என்று தந்திருக்காங்க. அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கணக்கு வால்பேப்பர்ஸ் தந்திருக்காங்க. உதாரணத்துக்கு முதலாவது வால்பேப்பரை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் கணக்கு வால்பேப்பர்ஸ் இருக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம். நான் ஒரு வால்பேப்பரை கிளிக் பண்ணுறேன், டன்னை கொடுக்கேன். இந்த பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம். அதே போல் நீங்கள் உங்களுடைய கணினியில இருக்கிற பிக்சரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். எவ்வாறுண்டா அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் என்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் நான் ஒரு வால்பேப்பரை கொடுக்கேன். அதை கொடுத்தோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம். நீங்கள் எப்பையெல்லாம் ஆன் பண்ணுறீங்களோ இந்த கூகுள் சோரத்தை இந்த நேரத்தில் அது கஸ்டமைஸ் ஆகி வரக்கூடிய அவதானிச்சு கொள்ளலாம். அதை நீக்கிக் கொள்றதுக்கு நீங்கள் திரும்ப அதில் போய் நோ பேக்ரவுண்ட் என்றது கொடுத்தீங்கன்னா அது இல்லாமல் போகிறது. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்தித்தேன்.